அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ஆதாம் பாவா இயக்கத்துல இயக்குனர் அமீர் நடிக்கும் உயிர் தமிழுக்கு திரைப்படம். எதுக்கு இந்த பெயரை வச்சாங்க, அப்படி படத்துல என்ன சொல்றாங்க, எல்லோருக்குமே ஆர்வமா இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. ஆனா படத்துல இப்படி பண்ணிருக்கவே கூடாதுங்கிற மாதிரி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பலதை வச்சு செஞ்சிருக்காங்க. இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சியில என்னன்னு நடந்துச்சு, அவர்களோட அந்த நினைவிடத்துல தார தாரையா ஒருத்தர் கண்ணீர் அடிச்சாரு, ஒரு அம்மா சத்திய சபதம்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து திரைப்படத்துல வச்சுட்டாங்க. இவருக்கு பேரு எம்ஜிஆர் பாண்டியன் சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா? எம்ஜிஆரே எல்லாருக்குமே தெரியும். ஆனா எம்ஜிஆர் நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லி இப்ப ஊருக்குள்ள சுத்துறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாவே ஆயிட்டு. இந்த திரைப்படத்தை தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்தா, அதாவது மக்களாகிய நாம் ஒரு நல்ல விழிப்புணர்வை பெற்று ஒரு நல்ல கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கலாம்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த கட்சி நிறைய பிளவுபட்டு போயிட்டு இருக்கு. இதுலயும் குறிப்பா நான் என்ன டேபிளுக்கும் கீழே கோலை குனிஞ்சு ஆட்சிக்கு வந்தவனா அப்படின்லாம், அதாவது சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லும் இந்த டேபிள் சமாச்சாரம், கீழே தவழ்ந்து போய் ஆட்சிக்கு வந்தது, அதையெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க. தமிழ் இன விடுதலைக்கு போராடிய மாபெரும் தலைவர், அவரை ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த திரைப்படத்துல கொண்டு வந்து இவங்க அரசியல் ஆதாயங்கிற மாதிரி திரைப்படத்தை எப்படா வருமானம் பார்க்கலாம்னு ஒரு தலைவரோட படத்தை காட்டியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அந்த சமயம் அவருக்கு சில உதவிகள் எம்ஜிஆர் இடத்திலிருந்து கிடைத்தது. நம்மளோட உள்ள உரிமைகள் பறிபோக கூடாது என்று போராடிய மாபெரும் வீரன். திரைப்படம் நல்லா போகணும், நல்லா சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல எல்லாம் அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒரு சில வாயில சொல்ல முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே போற போக்குல எல்லாத்துக்கும் கொஞ்சம் தூவம் போட்டுட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். ஏன் இந்த குறிப்பிட்ட கட்சியவும் அந்த கட்சி வண்ணத்தையும் கொஞ்சம் தூக்கலாவே காட்டியிருக்காங்கன்னு தெரியல. இந்த திரைப்படத்துக்கு உயிர் தமிழுக்குன்னு வச்சதுக்கு பதிலாக அந்த கட்சியோட பெயரையே வச்சு இவர்களை நாங்கள் வச்சு செய்கிறோம் என்று வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நடிகர் ஒரு போராளின்னு சொல்லி வேற இந்த டைட்டில் பட்டம் கொடுத்து போட்டிருக்காங்க. ஆமா, அது என்ன போராளிங்கிறது வலைதளத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எது மாதிரியான போராளி அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. நீங்க குழம்பி இருந்தா வேற யார்ட்டாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குழம்பலன்னா இந்த கமெண்ட்ல அப்படி லைட்டா கமெண்ட் பண்ணிட்டு போங்க.